அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குண்டா 2027ஆம் ஆண்டு பெச் மாணவர்களுக்கு. இதுல என்ன சொல்ல போறேன்றதை நான் முதலாவதே சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறேன்றதை முதலாவதே சொல்லிடுறேன். உங்களை நான் இந்த வீடியோவின் மூலமா வழிகாட்ட போறேன். நீங்க 2026ஆம் ஆண்டு பெச்சோட எக்ஸாம் எடுக்கிறதுக்கு 2026ஆம் ஆண்டு பெச்சோட எக்ஸாம் எடுக்கிறதுக்கு இதுல நான் வழிகாட்ட போறேன். கட்டாயம் உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தா பேரண்ட்ஸையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஏனெண்டா மாணவர்கள் நீங்க சரியான டேலண்டான ஆட்கள் பிள்ளை, சரியான டேலண்டான ஆட்கள். இந்த காலத்துல நீங்க மேக்சிமம் ஃப்ரீயா இருப்பீங்க, மேக்சிமம் ஃப்ரீயா இருப்பீங்க. இப்பதான் நீங்க ஏ லெவலுக்கு வந்து ஒரு 5 மாசம், 5 மாசம். நான் கெமிஸ்ட்ரி என்றதால கெமிஸ்ட்ரி சம்பந்தமாவே சொல்லிடுறேன். இப்ப பெரும்பாலான ஆட்கள் யூனிட் 2 படிச்சு கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி யூனிட் 2 முடிச்சிருப்பீங்க. யூனிட் 2 படிச்சு கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி யூனிட் 2 முடிச்சிருப்பீங்க. நீங்க 1 இயர் ஃபுல்லா ஓகே, இன்னொரு 5 மாசம் இருக்குது, 5-6 மாசம் இருக்குது. அப்படி இந்த 1 இயர் ஃபுல்லா நீங்க படிச்சு முடிக்க போறது எவ்வளவு வேண்டா பிள்ளைகள்? ஒரு 20-18 மார்க்ஸ் தான் கெமிஸ்ட்ரியில படிச்சு முடிப்பீங்க. மொத்தமா உங்களுக்கு ஃபைனல் பேப்பர் 115 மார்க்ஸ், 115 மார்க்ஸ். அதுல ஒரு 20 மார்க்ஸ் படிச்சு முடிக்கிறீங்கன்னா மிச்சம் செகண்ட் இயர்ல உங்களுக்கு 95 மார்க்ஸ் இருக்கும். ஓகேயா? அந்த 95 மார்க்ஸையும் தான் நீங்க ஒரு வருடமா வச்சு படிக்க போறீங்க. ஆனா நீங்க எல்லாருமே கட்டிக்காராக்கள், நீங்க எல்லாருமே கட்டிக்காராக்கள். நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா இப்ப நீங்க இருக்கிற ஃப்ரீக்கு 2027 பெச் பாடத்தை படிச்சு கொண்டு 2027 பெச் பாடத்தை படிச்சு கொண்டு 2026 பெச் பாடத்தை படிக்கலாம் பிள்ளைகள். 2026 பெச் பாடத்தை படிக்கலாம் பிள்ளைகள். சும்மா அநியாயமாக்காதீங்க, சும்மா அநியாயமாக்காதீங்க. 2-2.5 வருஷத்துக்கு இதே லெவல படிச்சு அதுக்கு பின்னால கடைசியா விளங்க இல்லை, இல்லாட்டி எங்களால போட்டி போட இயலாது, இல்லாட்டி எங்களால கஷ்டம் என்று நீங்க மனசு நொந்து திரியறதை விட இப்பே உங்களோட டார்கெட்டை டாக்டர் ரெண்டு வைங்க. இப்பே உங்களோட டார்கெட்டை டாக்டர் ரெண்டு வைங்க, இல்லாட்டி இன்ஜினியர் ரெண்டு வைங்க. டாக்டர் ரெண்டு வைங்க, இல்லாட்டி இன்ஜினியர் ரெண்டு வைங்க. அதை நோக்கி நீங்க ஓட போறீங்க, அதை நோக்கி நீங்க ஓட போறீங்க. இப்போ ஓட போறீங்கடா நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா 26 பெச் பாடத்தையும் படிச்சு கொண்டு 27 பெச் பாடத்தையும் படிச்சு கொண்டு உங்களோட பெச் காரனை விட ஒரு வருஷம் முந்தி நீங்க பாடத்தை முடிக்கலாம் உள்ளே, நீங்க பாடத்தை முடிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு மேல இருக்கிற பெச்காராக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால படிச்சாக்கள்கிட்ட இப்படி படிக்கிறது நல்லமா இல்லையாண்டு 100% ஆக்கள் இப்படி படிக்கிறே நல்ல மண்டுவாங்க. இதை நான் டேலண்டான மாணவர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன்னா, ஓ லெவல்ல நீங்க 9A 8A 6A 7A சில ஆக்களுக்கு சயின்ஸ் நல்லா சொன்ன உடனே படுறார்கள். அந்த ஆக்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஈவன் எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஏண்டா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பிள்ளைகள். ஏண்டா இப்ப நீங்க நல்லா ஃப்ரீயா இருக்கிறீங்க, நல்லா ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஸோ இந்த காலத்துல 2020 பெச் நீங்க கிளாஸ் போற மாதிரி படிங்க. 2026 பெச் உங்களோட சீனியர் பெச்சோட கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகி அவங்களுக்கு கொடுக்குற வீடியோவை ஆன்லைன்ல ஜாயின்ட் ஆகுங்க. அவங்களுக்கு கொடுக்குற வீடியோ எடுத்து நீங்க படிங்க. ரெண்டையும் பரலலா படிக்கலாம். அதே மாதிரி ஏனெண்டா நீங்க இப்போ ஒரு பாடத்துக்கு நார்மலா 2 பாடம் 2 கிளாஸுக்கு போக தொடங்குவீங்கன்னு, ஒரு பாடத்துக்கு 2 கிளாஸ் போவீங்க, சில ஆக்கள் 3 கிளாஸ் போவீங்க, சில ஆக்கள் 4 கிளாஸும் போற ஆக்கள் இருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க, கட் பண்ணி போட்டு ஒரு பாடத்துக்கு ஒரு கிளாஸ். அதே மாதிரி 26 பெச்சோட ஒரு பாடத்துக்கு ஒரு கிளாஸ், 27ஓட உண்டு 26ஓட உண்டு. ஸோ 2 கிளாஸ் வந்துடும். அதே மாதிரி பிசிக்ஸும் அப்படி, பயாலஜியும் அப்படி. அப்படி படிச்சு கொண்டு போனீங்கடா சிம்பிளா எக்ஸாமுக்கு 2026ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு ஒரு 4 இல்லாட்டி 5 மாசத்துக்கு முன்னால சிலபஸ் முடிச்சிடுவீங்க. சிலபஸ் முடிச்சா நீங்க எக்ஸாமை போட்டு உங்களோட சீனியர் பெச்சோட எக்ஸாம் எழுதலாம். மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க செகண்ட்ஸே என்ன செய்யலாம்டா, வேணுமெண்டா 27ஓட செய்யலாம். பெரும்பாலான ஆக்கள் தேர்ட் சே செய்யறதே இல்லை, பெரும்பாலான ஆக்கள் தேர்ட் சே செய்யறதே இல்லை.
உங்களுக்கு விருப்பம்னா நீங்க இப்படி செஞ்சா தேர்ட் சை செய்யறேன்டா கூட செய்யலாம் பிள்ளை. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டீங்க. நீங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிற பிள்ளைகள் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லாட்டி செகண்ட் டைமோடய டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர்ஸா மாறிடுவீங்க. எனக்கு தெரியும். இப்ப 26 ஒரு ஆள் 25ல எழுதுறார்கள். அதே மாதிரி உங்களோட பெஞ்சில சில பிள்ளைகள் ரெடி ஆயிட்டாங்க. 27ஓட 27 படிக்கிற பிள்ளைகள் ஏறி படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் மேல ஏறி படிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கு இருந்துச்சு வரலாறு. இதுக்கு வரலாறு இருந்துச்சு. 26 ஆகல இறக்கி 27ல படிக்க வச்சது. 25 ஆகல இறக்கி 26ல படிக்க வச்சது. ஒவ்வொரு பெச்சும் இறக்குறது, இல்லாட்டி அவங்களாவே இறங்கி படிக்கிறது. அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம கட்டிக்காராக்கள், நம்ம டேலண்டானாக்கள், நம்ம என்ன செய்வோம், 27ல இருந்து நம்ம ஏறுவோம், ஒரு பெச் ஏறுவோம். ஏறி படிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த படிப்புட அந்த டேஸ்ட்டை நீங்க படுவீங்க. படிப்புட டேஸ்ட்டை படுவீங்க. எல்லாருமே உண்டத்தான் படிக்க போறீங்க. எல்லாருமே உண்டத்தான் படிக்க போறீங்க. ஆனா உங்களோட பெஞ்ச்காரனை விட ஒரு படி நீ மேல நிப்பா. ஒருவேளை நீ 2026ல எக்ஸாம் எழுத இல்லைன்னு வைய, இருந்தாலும் உனக்கு சிலபஸ் முடிஞ்சு அங்கே 1 இயர் ஃபுல்லா நீ பேப்பர் செய்யலாம். ரிப்பீட்காரன் எப்படி படிப்பானோ அதே மாதிரி நீ படிச்சு கொண்டு போகலாம் பிள்ளைகள். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. இதான் இருக்கிற உங்களோட காலம். இதான் இருக்கிற உங்களோட காலம். நல்லா ஃப்ரீயா இருக்கிறீங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கிறீங்க. டேர்மை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. செட் பண்ணுங்க ஃபைனல் கோல். டாக்டர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுங்க. டேர்ம் தானா மார்க்ஸ் வரும். வேற வேற என்னென்ன எக்ஸாம் எல்லாம் போறீங்களோ தானா மார்க்ஸ் வரும். ஒட்டோவா உங்களுக்கு அறிவு வரும். பெரியாக்கள்ற யோசனை வரும். ஸோ சிம்பிளா நீங்க ஒரு வருஷத்தை முந்தி யூனிவர்சிட்டி போகலாம். ஒரு வருஷத்தை முந்தி நீங்க யூனிவர்சிட்டி போகலாம். இல்லாட்டி டாக்டர் இன்ஜினியர் விருப்பம் இல்லாத ஆக்கள் கூட வேற வேற துறைக்கு 1 இயரை நீங்க பீட் பண்ணி கொண்டு போகலாம் பிள்ளைகள். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. கட்டிக்காராக்கள் பரலலா 2 பாடத்தையும் படிங்க. ஃபர்ஸ்ட் இயரையும் செகண்ட் இயரையும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். ஒன்று படிக்கணுமெண்டு நீங்க தைரியத்தை எடுக்கணும். 2வது, நீங்க 2 ஒரு பாடத்துக்கு 2 இடத்த போவீங்க கிளாஸ். 2 கேன்சல் பண்ணிட்டு ஒண்ட போங்க, அடுத்த ஒண்ட செகண்ட் இயருக்கு போங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வழங்கும் பிள்ளைகள். ஏண்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூனிட் 1 தேவை. அங்கால நீங்க கெமிஸ்ட்ரியை கொண்டு போறதுக்கு தள்ளி போறதுக்கு யூனிட் 1 தேவை. யூனிட் 2ல கட்டமைப்பு வரைஞ்சி பழக தெரிஞ்சுட்டா சரி, மற்ற எல்லாமே நீங்க அங்க படிச்சிடுவீங்க. வேணுமெண்டா பிசிக்கல் செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கல்குலேஷன் தேவை. அந்த கல்குலேஷன் அறிவு உங்களுக்கு ஓ லெவல்லே வந்திருக்கும் பிள்ளைகள். இந்த அவ்வளவு பேசிக்கான கல்குலேஷன் அறிவு தான் அங்க உங்களுக்கு தேவைப்பட போகுது. ஸோ மனசுல எடுங்க. இது உங்களுக்கு இதுக்குரிய கைடன்ஸ் வேணுமெண்டா நான் மேலும் குரூப்ல அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பேன். இது தொடர்பான உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன். குரூப்ட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் ஜாயின் ஆக நான் தொடர்ச்சியா இதை போடுவேன். ஸோ ஏதாவது இது மட்டும் டவுட்ண்டா நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணலாம். வேற எதுக்கும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இப்படி நீங்க ஒரு வருஷம் முந்தி படிக்க போறீங்க, என்ன செய்யணும் என்று கேட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா இதுல நம்பர் இருக்கும், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் பிள்ளைகள். ஸோ 27 ஆக்கள் கொஞ்சம் உறுதி எடுத்து படிக்க தொடங்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால டாக்டர் இன்ஜினியரா போயிடுவீங்கடா. இல்லாட்டி உங்களோட பெஞ்ச்காரனை விட நீங்க மேல வந்துடுவீங்க. ரைட். இது தொடர்பா மேலும் நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் வாட்ஸ்அப் லிங்கை கொடுக்குறேன். அதுல ஜாயின் ஆகுங்க. அதுல